Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS200 டீட்டெயில் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆன் தி ரோட் பெர்ஃபார்மன்ஸ் RS200 எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு 1.85 lakhsக்கு RS200 அல்ல அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு RS சம்மந்தப்பட்ட என்ன டவுட்னாலும் எங்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாவோ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லுக்கிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். RS200 பொறுத்தளவுக்கு செம்ம அக்ரெசிவான லுக். அதுவும் இல்லாமல் அந்த ஃபேரிங்கோட குவாலிட்டியாக இருக்கட்டும், முன்னாடி மட்கார்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தோட குவாலிட்டியும் ஃபைபர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. RS200 என்ஜின் பார்த்திங்கன்னா 199.4 cc 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின். பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 24 PS பவர் அட் 9750 RPM, 18.6 Nm டார்க் அட் 8000 RPM. செம்ம பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க RS200 பொறுத்தளவுக்கு. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்புறம் வந்து BS6 என்ஜினுங்கிறங்காட்டி இன்னும் வந்து RS200 BS4 கம்பேர் பண்ணும்போது இன்னும் என்ஜின் ரிஃபைண்டாக இருக்கும், இன்னும் ஸ்மூத்னஸாக இருக்கும். வைப்ரேஷனோட லெவல் BS4 கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேஃப்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா RS200 டியூவல் சேனல் ABS இருக்குது. அப்புறம் வந்து அடிஷ்னலாக முன்னாடி வந்து வைசர் கொடுத்துருக்காங்க. அந்த வைசர் வந்து விண்ட் பிளாஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஹைவேஸில். RS200 ஸ்விட்சஸை பொறுத்தளவுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஹை பீம் ஸ்விட்ச், அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அப்புறம் ஹாரன் ஸ்விட்ச். இதுவே ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஸ்விட்ச் தான் இருக்கும். என்ஜின் கில் ஸ்விட்ச், அப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன். ஸ்விட்சஸ் எல்லாமே நல்லா டீசெண்டான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க பஜாஜ். இப்போ வந்து பஜாஜ் RS-NSலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இண்டிகேஷன்லேயே லைட் எரியும். அந்த ப்ளூ கலர் லைட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பாஸ் ஆன் பண்ணால் தான் செகண்ட் ப்ரொஜெக்டர் எரியும், மற்றபடி மீதி எல்லா லைட்டுமே LEDயில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டராக இருக்கட்டும், பின்னாடி டைல் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டரை பொறுத்தளவுக்கு RSல நைட் டைம் விசிபிலிட்டி, ஹைவே விசிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெண்டு ப்ரொஜெக்டரும் நீங்கள் ஒட்டுக்கா போட்டு ஓட்டும்போது நைட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும் RSல. RSோட ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பொறுத்தளவுக்கு எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. டைம், km/h, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன், இண்டிகேட்டரோட இண்டிகேஷன், பாஸ் இண்டிகேஷன், பேட்ரி, என்ஜின் ஆயில் இண்டிகேஷன், அப்புறம் வந்து என்ஜின் டெம்பரேச்சர், அப்புறம் மால் ஃபங்க்ஷன். RS200 டயர்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 MRF சாப்பர் டயர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல grip அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து வண்டிக்கு கொடுக்கும். இதுவே ரெய்னி சீசனில் கொஞ்சம் grip கம்மியாக தான் இருக்கும். ரியர் டயர்ஸை பொறுத்தளவுக்கு 130/70 அதே MRF சாப்பர் டயர். பின்னாடி வந்து கொஞ்சம் செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ரெய்னி சீசனில் கண்டிப்பாக ஸ்கிட் பண்ணும். RS200 சீட்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி அப்ரைட் பொசிஷன். அவ்வளோ வந்து பெயின் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இவர் பார்த்திங்கன்னா 5.5 ஃபீட் இருக்கார். இவருக்கு வந்து வண்டி வந்து கரெக்டாக ஹைட் சூட் ஆகுது. நீங்கள் ஹைட் வந்து மினிமம் 5.5க்கு மேலே இருந்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு செம கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பில்லியன் வந்து ஓரளவுக்கு தான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் லாங் டிரைவில். RS200 பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க். முன்னாடி வந்து பைட் வந்து நல்லா பஞ்சியாக இருக்குது. பேக்கை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. பின்னாடி ரியர் பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பிரேக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக தான் இருக்குது பின்னாடி பிரேக்கை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா மோனோஷாக் அப்சர்வர் வித் நைட்ராக்ஸ். பின்னாடி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நீங்கள் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அதே மாதிரி கீழேயும் உரசும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BS6ங்கிறங்காட்டி சைடு ஸ்டாண்டு கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஏன்னு நீங்கள் வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட் கியர் போடும்போது என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். RS200 பெட்ரோல் டேங்கை பொறுத்தளவுக்கு 13 லிட்டர்ஸ் வித் FI. 13 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்லேருந்து எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கும். 12 லிட்டர்ஸே NSல அதிகம்னு நான் சொன்னேன். இதில் வந்து 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். RS200 ரேடியேட்டர் கார்டை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இல்லை. NSல கொடுத்த அளவுக்கும் கூட RSல அவங்க வந்து பேசிக்கான ரேடியேட்டர் கார்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. நீங்கள் பெஸ்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ரேடியேட்டர் கார்டு வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறது அட்வைசபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லெல்லாம் அடித்ததுன்னா ஃபின்ச் சீக்கிரம் பெண்ட் ஆயிரும். இப்போ வாங்க என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் RS200 வேர்ல்ட் வைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். RS200 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த சவுண்டு வந்து NSக்கும் RSக்கும் ஒரே பவராக இருந்தாலும் அந்த சவுண்டு வந்து டிஃபர் ஆகுது. வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸ்கிலரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரிவ் பண்ணதும் வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களை கூப்பிட்டு போகும். வைப்ரேஷன் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு கையில் வந்து ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் இருக்குது. அதுவே ஃபுட்பேக் 2 ஃபுட்பேக்லேயும் இருக்குது. அப்புறம் ஃபேரிங்கில் லைட்டான வைப்ரேஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டணுங்கிற ஃபீலே இல்லை. வண்டி வந்து ரோடோடு சேர்ந்து நம்ம கூட வருது. இப்போ வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. RSல அவ்வளோ பெரிய வண்டிங்கிற ஃபீலே இல்லை ஓட்டும்போது. இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப பெயினும் கிடையாது. NSல இருக்க மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஓகே, நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்லேயும் அவ்வளோ பெயின் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இதை வந்து ஸ்லைட்லி அப்ரைட் பொசிஷனில் கொடுத்தது உண்மையாலுமே நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா யூட்டர்ன் பண்ணும்போது ரேடியஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இது ஓகே. அப்புறம் பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு பின்னாடி ABS வந்து நீங்கள் பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் காலை மேலே தூக்கி விடுது. பின்னாடி ABS சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லை. முன்னாடி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் வந்து அவ்வளோ பஞ்சியாக இருக்குது. பின்னாடி ABS ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக பஜாஜ் கொடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா இல்லை. RS200 கண்ட்ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு கட் அடிக்கும் போதாக இருக்கட்டும், ஓவர்டேக் பண்ணும்போதாக இருக்கட்டும், கார்னரிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், வண்டி வந்து அப்படியே நம்ம கூடவே வருது. எந்த ஒரு கண்ட்ரோல் இஷ்யூவும் கிடையாது. வண்டி இவ்வளோ பெருசாக இருக்கே, ஃபேரிங் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற இஷ்யூவே கிடையாது. வண்டி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக அவ்வளோ கண்ட்ரோலிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு 80-90 ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். RS200ல் 90க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் லெவல் அதிகமாகும். அதுவே வந்து நீங்கள் RPM லிமிட் வரைக்கும் போனீங்கன்னா வண்டி சுத்தமாக உங்கள் கையில் நிற்காது. ஸ்டேபிலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. 80-90 வந்து ஹைவே க்ரூசிங்கில் நல்லாவே இருக்கும். பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா பில்லியன் வந்து ஒரு மினிமம் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்ட்டாக வரலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் பெயின் இருக்கும் பில்லியனுக்கு. டிரைவர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வரலாம். ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரைக்கும் டிரைவருக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு லைட்டாக எல்போலையும் லெக்கோட எல்போலையும் லைட்டாக பெயின் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா RS200 கியர் ஷிஃப்டிங் இருக்குது. அந்த கிளிங்கி சவுண்டு வருது. நான் NS ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கியர் அப் பண்ணும்போதும் அந்த சவுண்டு வருது, டவுன் பண்ணும்போதும் அந்த சவுண்டு வருது. NS வந்து நான் ஓட்டிட்டு RS ஓட்டும்போது எனக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியில் தான் இது பிரச்சனையாக இல்லை RS எல்லாமே அப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஹேண்டில் பாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. NSலேயும் இந்த மாதிரி கிளிப்பான ஹேண்டில் பார் தான். பட் ஆனால் அது பொசிஷன் வேறு. கிளிப்பான ஹேண்டில் பார் ரொம்ப வந்து R15 அப்புறம் RCலாம் இருக்க மாதிரி ரொம்ப இதுவாக இல்லாமல் அப்ரைட்டான பொசிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல ரைடிங் கம்ஃபர்ட்டை நல்லா கொடுக்கும். RS200 ஆன் தி ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.85 lakhs வருது. ஒரு 1.85 lakhsக்கு RS ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக், லுக்கிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பின்னாடி ABS மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் மற்றபடி நல்ல வண்டி தான். ஆன் தி ரோட் பெர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு RSல சூப்பராக இருக்குது. RS200 மைலேஜை பொறுத்தளவுக்கு 30-35 சிட்டிக்குள்ளே கிடைக்கும். இதுவே ஹைவேஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. RS200 எக்ஸாஸ்ட் சவுண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு தான், அதை பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. NS200 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த ரிவ்யூவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், see you in next video.